ராடு வந்து பாலிஷ் பண்ணியாச்சு. ஓகே. அது ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் லைட்டாக பாலிஷ் பண்ணிட்டா இதுவாக இருக்கும் ராடு. ஓகே. ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் நம்ம உள்ளே ரெடி பண்ணிடலாம். ஓகே. ஹிர்மலா ஸ்டீல்லேருந்து டெஸ்டிங் ராட் டெஸ்டிங். இதுங்களா கிட்டே அந்த லேயர் எது உள்ளே போயிருக்குன்னு. ஆமாம், கரெக்டாக அந்த அரௌண்டு தெரியுது. பிளாக்கு தனியாக அவுட் வெளியே இருக்கும். ஹார்ட் ஒர்க் வந்து சாஃப்ட் லேயர் வந்து உள்ளே இருக்கும். சாஃப்ட் லேயர் உள்ளே தெரியுது. அப்போ தான் உங்களுக்கு கம்பி வளைக்கும் போது ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக வளையும். அதாவது வளைக்கிறதுக்கு வந்து அந்த மேலே இருக்கிறத யூஸ் ஆகுது. ஓகே. உள்ளே இருக்குது. உள்ளே இருந்தால் யூஸ் ஆகும் வளைக்கிறது. ஆமாம், மேலே இருக்க ஹார்டு. இப்போ நீங்கள் வெல்டிங் வைக்கிறீங்கன்னா அதுக்கெலாம் வந்து ஹார்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வெல்டிங் வைக்க முடியும், யூஸ் பண்ண முடியும். ஹார்டு நைஃப் வந்துச்சுன்னா உங்களுக்கு வெல்டிங் வச்சா வந்து மெல்ட் ஆகிடும்ல. கரெக்டாக இறங்கி சேர்த்துருங்களா உங்களுக்கு. இதை பாருங்கள், நம்ம அதில் செக் பண்ணிட்டோம். உள்ளுக்குள்ளே பாருங்கள் கரெக்டாக வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒயிட்டாக இருக்கிறது வந்து நைஃபு. அவுட்டில் இருக்குது பாருங்கள் ஒரு லேயர் பிளாக்காக, அது வந்துட்டு வந்து நமக்கு ஹார்டு வளைவுத்தன்மை கொடுக்குறது வந்து உள்ளே இருக்கிறது நைஃபு. ஓகே சார். இப்படி இருந்தால் சமமாக இந்த ஸ்ட்ரென்த்து வந்து ராடு ஃபுல்லாக பறவை இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஓகே சரிங்களா. ஓகே. அது ரிங்கு வந்து ரிங் இல்லாமல் கொஞ்சம் உள்ளே போயிட்டு வேலை அப்படி ஷேப் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஓகே, இந்த ராடு வந்து ஸ்ட்ரென்த்து வந்து இல்லாமல் இருக்குது. ஓகே. யூஸ் பண்ணால் இங்கே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அவங்க ஸ்ட்ரென்த் இருக்காது. ராடு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அது வந்து பேலன்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். அதுதான் அவ்வளோ ராடு இப்போ அவங்க பிராண்டட் ராட் நம்ம செக் பண்ணிட்டோம். நம்மக்கிட்ட வேறு பிராண்டட் ஒரு ராட் இருக்குது, நம்ம அதுவும் செக் பண்ணிவிடுவோம்.